ஃப்ரெண்ட்ஸ் இதை பார்த்துட்டு நான் சூரியகாந்தி பூவாண்டு இது வந்து சந்திரகாந்தி பூவா சைனா குட்டி மாதிரி இதெல்லாம் போகணும் வேறு இடத்துக்கு போகலாம் ட்ரை பண்ணோம். செட்டாக எங்கேயா இருங்க வாய்க்காலில் தண்ணி வந்துட்டுருக்குள்ள நல்லா குளிக்கிற மாதிரி ஒரு இடங்கள் இருந்து அப்படியே குளிச்சுட்டு போனால் நல்லா இருக்கும்ல. இப்போ கொஞ்சம் புழுக்கமான வெயில் ஒன்று அடிக்குது. பாக்கு மரம் கூடுதலாக சிங்கிளாக்களோட வீட்டு வழியே இந்த பாக்கு மரம் கண்டிப்பாக இருக்கும். வெத்தலை சாப்பிட்ற பிரியர்களுக்கு ஓகே இந்த பாக்கு மரம். இந்த மாதிரி பிள்ளையா இருந்தார் கருத்து போயிட்டார். அப்போ கருப்பு போயிட்டார் அவர். கருப்பு எப்படி கருப்பட்டியா நீ? நான் என்ன வெள்ளம் தெரியும். எப்படி சின்ன வயசுல எப்படி இருந்த நீ? பால் போலையா? இல்ல பால் என்ன கலர்ல இருக்கிறது மாமா? பால் போல இல்லையா? கால் வலிக்கிறத உண்டு பால் மூத்துல கண்டன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு நம்ம சேனல் புதுசு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வெடிக்கலாம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா நாலாங்குளனி சிங்கள ஊருக்குள்ள இன்றைக்கி வந்து நாலாங்குளம் சிங்கள ஊர் தானே. இப்போ இங்கேருந்து நம்ம நிறைய இடங்களை தான் ஊருக்குள்ளே சிங்கள ஊர்கள் தமிழ் ஊர்கள் அந்த பார்டர் இதுகளை தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, இங்கே கூடுதலான மக்கள்களை பார்த்திங்கன்னா இந்த இருக்குது தானே பக்கத்தில் இந்த தண்ணி இருக்குது தானே, இது வந்து ஒரு வாய்க்கால். இது வந்து இதில் தான் கூடுதலாக இந்த மக்கள் வந்து பார்த்திங்கன்னா குளிக்கிறது இருந்தாலும் சரி தான், இந்த உடுப்பு கழுவுறது இதுகள் இதை கூடுதலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ இந்த ரிங்ஸோ இதுகளை தானே பாய்ப்போம். அப்போ இவங்க வந்து அப்படி இல்லை வந்து நம்ம சவக்காரம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மட்டக்கள பாஷையில் சொல்கிறது, அதாவது சோப்பை வந்து யூஸ் பண்ணுவாங்க கூடுதலாக. இங்கிலீஷ் இல்லை தமிழ் வளலை கட்டி ஏதோ வளலை கட்டி ஏதோ ஒன்று பாய்ப்பாங்கன்னு சொல்கிறது தெரியுமா. ஒரு அண்ணன் வந்து கீழே கமெண்ட் பண்ணியிருந்தாரு, தம்பி நீங்கள் பேசுகிறது கொச்சை தமிழாக இருக்குது, நீங்கள் தம்பிமார்கள் நீங்கள் பேசுகிற கொச்சை தமிழாக இருக்குது, நீங்கள் கதைக்கிறத கொஞ்சம் இதாக பார்த்து யோசிச்சு இதுகளை கதைங்க, நீ படித்தாக்கள் இருக்கீங்க யோசிச்சு கதைங்கன்ட்டு. அதுக்காக நாங்கள் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா ஒரு சில வார்த்தைகள் வந்து மட்டக்களப்பில் வந்து வேறுபட்டு வரும். ஒரு கிராமங்கள் ஒரு கதைப்பாங்க. இப்போ எவ்வளோ யூடியூபர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கூடுதலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் கதை மாதிரியே இல்லை, அது கொஞ்சம் வித்தியாசமாக வேறு ஸ்லாங்கில் எல்லாம் கதைப்பாங்க. அவங்களெல்லாம் அந்த கொச்சிப்படுத்துகிற சொல்லிக்கல விளங்கிட்டு இது மட்டக்களப்பே இல்லை எங்களுக்கு தெரிஞ்சுது. ஏன்டா கூடுதல் வந்து கொச்சிப்படுத்துறது தமிழ் வந்து நாங்கள் வந்து மட்டக்களப்பு கூடுதலாக இது வந்து பாவிச்சிக்க மாட்டோம். நம்ம எதுக்கும் ஒன்றுக்கும் பாவிச்சது இல்லை, பெருசாக வந்து நாங்கள் அதில் பாவிச்சதே இல்லை. அப்போ தலைங்கிட்டு நாங்கள் அதை பற்றி பெருசாக டீப்பாக சொல்ல வரல. இந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வித்தியாசமாக இருக்கும் முறைகள் வந்து. இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ட்ராவல் வீடியோ மற்றாக்கள் வந்து ஹெல்ப்பிங் வீடியோ அது இது பண்ணுறாங்கண்ணே, அவங்களுக்கு வந்து வெளிநாட்டு வந்து உதவி கட்டு அவங்க ட்ராவல் பண்ணி பெட்ரோல் செலவெல்லாம் இது வந்து இப்போ எங்களோட சொந்த செலவிலேயே நாங்கள் ட்ராவல் பண்ணி எங்களை வந்து காட்டி கொண்டிருக்கோம். உங்களுக்கு விருப்பமான ஆக்கள், உங்களுக்கு நம்மளோட ஊரை பார்க்கணும், இந்த பாசத்தில் தம்பி மாதிரி ஊரை காட்டுறாங்க நல்லா இருக்குது பார்க்குறாங்க, கண்டிப்பாக பாருங்கள். மற்றாக்கள் வந்து நாங்கள் தூசணங்கள் அப்படி இது கதைச்சிருந்தால் பரவாயில்ல, அதெல்லாம் இப்போ ஒன்றுமே கதைக்கிறது இல்லை. பெரும்பாலும் யாருக்காச்சும் ரோட்டில் போனால் தான் ஏசுறது, அதுவும் இப்போ சும்மாலாம் ஏசுறது இல்லை. அப்போ என்ன இல்லை தூசணம் பேசலடா ப்ரோ ஜி, அது ரோட்டால் இந்த வெகுளித்தனமெல்லாம் பண்ணிட்டு அந்த ரோட்டை ரெஸ்டாரண்ட் தட்டாமல் போகிறது, சில டைமில் இந்த ரோட்டை அப்படி மறைச்சிட்டு அப்படி போகிறது, ஹெல்மெட் போடாமல் போகிறது, வாகனங்களில் கூட அப்படியே நாங்களுக்கு பேசியிருக்கேன் தவிர. ஆனால் அதையும் இப்போ தான் விட்டாச்சு, சின்ன பிள்ளைகள் பார்க்க சொன்ன உடனே அதை விட்டு போட்டு சும்மா அந்த மாதிரி கதையெல்லாம் கதைக்காதீங்க. நம்ம சேனலுக்கு போய் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்கள். இதே 2 நிமிஷம் ஆகிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இங்கேருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துட்டு. இப்போ நம்ம நாலாங்குளம் நிற்கும் ஃப்ரெண்ட்ஸ். நாலாங்குளையிலேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே சிங்கள குழந்தை இருக்குண்டா, வேறு எங்கேயோ ஊரெல்லாம் இருக்குண்டா நட்பு போய் பார்ப்போம் என்னென்ன ஊர் இருக்குண்டு. அண்ணன்டா பைத்தாங்காவோ களை எடுத்து அந்த அண்ணன் நேர்மையாக சொல்கிறா, போய் ஆஞ்சி சாப்பிட்டு போங்கடா தம்பி, ஆஞ்சி சாப்பிடுங்க. ஓ இங்கே வந்து களவெடுக்கானுங்கள களவெடுக்கான் ராஜேஷ். ஆள்ற பைக் நம்பர் ஆளையும் பார்த்துக்கொள்ளுங்க. ஹெல்மெட்டை போடல, ஹெல்மெட் எங்கே உண்டு? நல்ல கூழ்மையாக இருக்குடா அவர்கிட்ட. நம்மளோட ஊர் பக்கம் இந்த வேப்ப மரங்கள் கொஞ்சம் மாந்திட்டுறா ப்ரோ. வேப்ப மரம் முதல்ல எவ்வளோடா கடந்தது, இப்போ ஊருக்குள்ளே பெருசு வேப்ப மரத்தை காணலடா. ஒன்றையும் காணல, பனைமரத்தையும் காணல, வேப்ப மரத்தையும் காணல, நல்லா மாந்தி போயிட்டு. வாங்க வாட்டர் ப்ரூஃப், டேய் வாட்டர் ப்ரூஃப் வாட்டர் ஃபால் எங்கே தண்ணி ஓடிடுது அதுக்கு. ஆமாம் ராஜேஷ் குளிச்ச நீ அன்றைக்கு இங்கே வா, தண்ணி கடை குளி இன்றைக்காச்சு ஒன்றா குளிக்க தான் கூப்பிட்டு தண்ணி சாப்பிடுது. இந்த 2 நீ சாப்பிடு. ஆமாம் மழை பெஞ்சு ரோட்டில் இதாக இருக்குது, தொம்பலாக இருக்குது. இங்கே தண்ணி எங்கே போகுதுன்னு அப்படியே எங்கே இந்த தண்ணி வருது? இது
வாங்க இவர்கிட்ட அந்த வியூ எடுப்போம். இந்த குழந்தையை பொறுத்தும் வாவ் நல்ல தண்ணி மோங்கல்ட்டி போகலாம் அடுத்து தண்ணி இங்கே குழந்தையை பொறுத்த மட்டும் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இது டைமுக்கு டைம் வந்து பஸ் வரும். அது என்ன நேரத்தில் வருது சரியாக தரல. நண்பன்ட்ட கேட்போம். ஜி இங்கே எத்தனை மணிக்கு பஸ் வர? பஸ் எத்தனை மணிக்கு வர இங்கே இருக்க மக்களுக்கு? காலைல 8 மணிக்கு என்ன ஸ்கூல் டைம்? ஓகே எடுங்க முன்னுக்கு எடுங்க. அதாவது காலைல 8 மணிக்கு அடுத்தது ஸ்கூல் விடுற டைமுக்கு வருமா. இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சவுக்காலை இது. இங்கே இருங்க எல்லாம் சின்ன சின்ன பொடியில் சேர்த்துங்க. 99 சின்ன பொடி என்னண்ணே 2023 சேர்த்துங்க ப்ரோ. ஒன்றை பெச் டீம் இங்கே சாப்பிட்டு போயிட்டு வராங்க போலடா. காற்றடிக்கணும் பைக்கு காற்று காணா கொஞ்சம். இங்கே காட்டுக்காலெல்லாம் கூட்டி போகிறான் ஒரு மாதிரியா. அதான் பிளானாக கூட்டி போகிறானோ. சரி வாங்க நம்ம ஒரு ரவுண்ட் அடிப்போம் ஊருக்குள்ளே. டெய் தான் முதல் தடவை வாங்கிய பக்கம் வாரேன் நான். யாரும் இந்த சைட் பக்கம் இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருந்தாலும் சரி, அடுத்தது வெளிநாட்டில் இருந்து இந்த இடங்கள் தெரியும். நான் வந்திருக்கேன் ப்ரோ தம்பி கனகாலம். டேய் இது சூர்யாந்தி பூ தானே? கொஞ்சம் இறங்கு ஃப்ரெண்ட்ஸ். இதை பார்த்துட்டு நான் சூர்யாந்தி பூ ஆகுண்டு. இது வந்து சந்திரகாந்தி பூவா? இது இப்போ சைனா கோப்பி மாதிரி தான் இது. என்ன அதான் பார்த்தீங்க அதிசயம் பாருங்க. இந்த சூரியன் எங்கே உதிக்குதோ அந்த இடத்துக்கு நேராக இது பூக்குது. எங்கே இருங்க சரியா அதே மாதிரியே இருக்குது. நான் பார்த்தேன் என்ன திடீர்னு போல இங்கே நிற்கிது ஆக்குண்டு. இப்படி ஒரு டக்குண்டு கிடைக்கிற கஷ்டம் இல்லை இந்த மரமெல்லாம். சரி வாங்க நாங்கள் ஒரு இந்த காட்டு வழியாக தான் போகிறோம். இப்போ நம்ம துளசி கன்று எடுத்துறோம். அது மட்டும் போயிட்டு அதை வந்து நம்ம வேறு இடம் கருந்துளசி ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கிடைக்கிறது அருது. நாங்கள் ஒருக்கா கருந்துளசி ஒரு கோயிலுக்கு பக்கம் இருந்து பிடிங்கிட்டு போனாங்க, முளைக்கலை. இண்டையும் பிடிங்கி எடுத்து போனோம் ஆக்களை. இது வழி அங்கே நின்றா பிடுங்கும். தண்ணியோட சரியான வெயில் தானே. இந்த தண்ணி என்ன இப்போ எவ்வளோ வந்துருக்கு இதில் எங்கேயும் பக்கத்தில் அப்படி தான் வாய்க்காலில் ரஜிஸ்டர் விட்டு குளிப்போம்மா. எங்கடா கொண்டு போகிறான் அதுக்கால இது சிங்கிள் ஏரியா நிற்கின்றோ. பார்த்துட்டு வருது எப்படிங்கிட்டு நீ பாரு கிட்ட போயிட்டு. இந்த ரோட்டை கொஞ்சம் ஏற்றி எடுக்கணும்.
இது ரோட்டை பார்க்காத இது புடைக்க பார்த்தப்ப சரியா அந்த லொக்குல வந்து பிடிச்சி கலர்றான்டாப்பா எலும்பை பூட்டு கலண்டு இருக்கும். அங்கே ஒரு ஜீவன் நின்று பார்க்குது ஆளா காணலண்டு. இது வந்து சிங்கிள் ஏரியா நினைக்கிறது. என்ன வேலி இல்லாமல் இருந்தா இல்லை வேலி இல்லாமல் கிடக்கு ரெண்டு ரெண்டு சிங்களம் தமிழ் மிக்சிங்கில் இருக்கு நீங்கள்டா தெரியல ரஜிஸ்டர் கேட்போம். இல்லை இந்த ஒரு சில இடத்த வேலி கிடக்கு ஒரு சில அமைப்பு பார்த்தா சிங்கிளாக கிடந்த அமைப்பு தான் கிடக்கு அந்த அங்கே ராஜேஷ் இது என்ன சிங்கிளாக்கலடா இங்கே சிங்கிளா தமிழாக்கள் இருக்காங்களா அப்போ இந்த தமிழாக்கள் போகிறாங்க அந்த அம்மா போகிறாங்க இதால் இங்கே சிங்கிளாக்கள் சரி எடுங்க எடுங்க. அதாவது தமிழ் சிங்களம் பார்டர் ஃப்ரெண்ட்ஸ். இது விதைக்கு பிரச்சனை இல்லை ஒத்துமையாக தான் வாழ்கிறாங்க. என்ன அர்த்தம் வாரான் வினைக்கு சிங்கள ஊருக்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த பாக்கு மரம் இருக்குது தானே இது வந்து கூடுதல் நிற்கும் கூட தந்தன்னைக்கு பாருங்கள் பாக்கு மரம் அப்படியே எல்லாம் ஃபுல்லாக பாக்கு மரங்கள். நம்மளோட ஊரில் காய்க்கிற விதம் குறைவு என்னடா அது. இந்த பாருங்க புத்தர் சிலோன் இருக்கு. என்ன பார்க்க சொன்னால என்னது என்னஜி மனுஷனுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்கா அவனுக்கு என்னடா பிரச்சனை இவனுக்கு என்ன பிரச்சனை தெரியல. ஃபஸ்ட்டு நான் நினச்சேன்டா ஏதோ மரத்தில் இதை காட்டுறாங்கன்ட்டு தேடி பார்க்க. இது அப்படியே அந்த ரெண்டா பிரியுது என்னடா அப்படியே. அப்போ அங்களவங்க அப்படி இருக்குது தமிழ் ஏரியா அப்படியே எப்படி பார்டர் அந்த வந்து பார்டரை பார்த்தீங்கன்னா வாய்க்கால் தான் பிரிக்குது. அமெரிக்கா கனடா மாதிரி இருக்கு. அங்கெல்லாம் இங்கே காலேஜ் ஆகிருக்குது இங்கெல்லாம் அது தமிழ். இது நம்ம அந்த வந்து ஏறின ரோட் தானே இது. கூழாவடி 5 கிலோமீட்டர். எந்த கூழாவடி இந்த போட்டிருக்கு இதில். இது எங்கே போகுது இது எங்கே ஜி போகுது கூழாவடி இதெல்லாம் கூழாவடி ஒரு என்னென்ன நிப்பாட்டுங்களா வாங்க பாப்போம். இதெல்லாம் போகணும் வேறு இடத்துக்கு போகலான்னு ட்ரை பண்ணோம். செட்டாக எங்கேயா இருக்குங்க வாய்க்காலில் தண்ணி வந்துட்டுருக்குள்ளா நல்லா குளிக்கிற மாதிரி ஒரு இடங்கள் இருந்து அப்படியே குளிச்சுட்டு போனால் நல்லா இருக்கும்ல. இப்போ கொஞ்சம் புழுக்கமான வெயில் ஒன்று அடிக்குது. இது வந்து என்னடா லேடிஸ் ஹாஸ்டலா அது லேடிஸ் ஹாஸ்டல் தான் எனக்கு. மழை பெஞ்சதால இந்த ரோட்டெல்லாம் ஒரு சாயா கிடக்கு. பைக்கு ஓட ஓட தான் கொஞ்சம் வெக்கத்தன்மை வந்து குறைவாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கு சரியில்லை சாயை புழுக்கமாக இருக்குன்ட்டு மழை வார மாதிரி இருந்துச்சு. விடிய லைட்டாக தூர்னது பிறகு பார்த்தா மழையை காணலை. ஆனால் கூடுதலாக இந்த டைம்லலாம் வெயில் தான் இருக்கிற. இப்போ தான் மழை பெய்யுது. கிளைமேட் மாறி மாறி நடக்குது. வெயில் அடித்தா மோசம் வெயில் அடிக்காது தானே பிரச்சனை. இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஏரியா. அதெல்லாம் இந்த அரௌண்ட் இளைஞர் மூங்கில் மரத்து பேர் தூண்டலுக்கு சட்டப்படினே இவடுத்தே அது உடுப்பெல்லாம் கழி இவடுத்தே குளிக்காங்கடா. யாருங்க பாக்கு மரம் கூடுதலாக சிங்கிளாக்களோட வீட்டு வழியே இந்த பாக்கு மரம் கண்டிப்பாக இருக்கும். வெத்தலை சாப்பிட்ற பிரியர்களுக்கு ஓகே இந்த பாக்கு மரம். இந்த குளிக்கிறது ஒரு இடம் எனக்கு லொக்கேஷன். யாருங்க உடுப்பெல்லாம் கழுவுறாங்க கொடுத்து
இந்த இங்கே கொஞ்சம் இப்படியே விடுவோம். இல்லை எடுத்து உடுப்பெல்லாம் கழுவி எடுத்து குளிப்பாங்க போல். சவக்காரத்தில் உடுப்பு கழுவுற இன்றைக்கி தான் பார்க்க ரொம்ப நாளைக்கு பிறகு எல்லோரும் அந்த சவக்காரத்தில் கழுவுறதே மறந்துட்டாங்க. நீ இப்போயும் கழுவுறியா? நீ உடுப்பு கழுவினா அதை பார்க்கல இருந்து நீ சொல்லிக்கலோ கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. ஏன்டா எல்லோரும் ட்ரிங்க் ஷோவுக்கு மாறிட்டாங்களா? சர்ஃப் எக்ஸல் அது இதில் மாறி கழுவ போகிறதால இன்றைக்கு தான் சவுக்காரத்தால் கழுவுறாங்க. ஓ சவுக்காரம் இருந்தால் சோப்பு சரியா? பிறகு கொச்சப்படுத்துகிறேன் நச்சப்படுத்துறன்னு வரக்கூடாது. இது வந்து மட்டக்களப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சவக்காரம் தான் சொல்லுவாங்க கிராமத்தில். டவுனுக்குள்ள என்னன்னு தெரியல. ஏன்னா நிறைய பேர் இப்போ இந்தியா தமிழ் கதைக்கையே ஆரம்பிச்சிட்டாங்க ஃபுல்லாக. அதாவது இந்த டிவி ஷோவில் வர மாதிரி பிறகு எங்கிட்டலாம் கேட்கக்கூடாது பிறகு அதை இதில். ப்ரோ காற்று கொஞ்சம் காண நிற்கின்ற ப்ரோ பார்ப்போம் காற்றை கொஞ்சம் இறங்கி பாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சி நம்ம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி வணக்கம். வேறு ஒரு வீடியோ சந்திப்போம். பாய். நான் கருத்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முன்னுக்கு தான் கொஞ்சம் காற்று காணாத போய்க்கு அடிக்கலாம். அது போய்க்குங்க என்னண்டே? இல்லை பிரச்சனை இல்லை, நம்ம போவோம். நீங்கள் இருக்கீங்க உங்களோட பைக்கு மேலே வச்சு கொண்டு வருவோம் நாங்கள். ஆளுக்கு பைக்குக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரிட்டு எதில் விட்ட முறை சவுக்காரத்துலையா? ஓ அந்த பாயிண்ட்டையும் சொல்லணும் வேண்டா. மட்டக்களப்பை பொறுத்த மட்டும் சவுக்காரம் தான் சொல்லுவோம் கூடுதலாக. சவுக்காரத்தை எடுத்தாங்கன்ட்டு சோப்புன்ற வார்த்தை பெருசாக பாவ நிலை இல்லை இருந்துன்னு அவங்கள்ட்ட சொல்லிட்டேன். இப்போ இந்த தண்ணியை தான் இங்கே கூடுதலாக வந்து பார்த்திங்கன்னா சிங்கள மக்கள் வந்து உபயோகப்படுத்துகிறாங்க. அங்கேருந்து வர தண்ணியில் உபயோகப்படுத்துகிறாங்க. இங்கே பாருங்கள், இந்த தண்ணி கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஊரை வந்து ஜாயிண்ட் ஆக்குது. இங்கேருந்து வருது, அங்கால அப்படியே போகுது. அதை அடைச்சி வச்சுக்கான குழந்தை அப்படியே. ஓ அந்த குழந்தை சைடு பக்கம் போகும், 13 குழந்தை அந்த குழந்தைக்கு போகும். ஆனால் லேசான வேலை உடுப்பாக. ஆனால் முதல்லலாம் அப்படி தான் அந்த குழந்தை பக்கம் கூடுதலாக உடுப்பெல்லாம் கழுவுறாங்க. இப்போ சில இடங்கள் அப்படியே மாந்திட்டு அப்படியே கழுவுற சிஸ்டம்லாம். ஆனால் நேரம் பார்க்கும்போது வடியாக இருக்கும் பார்க்கறதுக்கு. தண்ணினா அவ்வளோ வெள்ளையாக இருக்கும் படியாக பார்க்க. இங்கே இருக்குது பஸ் போகுது. அந்த ஒரு டைமுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பஸ் போகும். இந்த பஸ் இப்போ எந்த ரோட்டா வந்தது? அங்கே பக்கம் அடுத்த ரோட்டா? அவன் டிரைவர் இப்படி தான். பாப்போம், இதுலேயும் ஒரு படி ஒன்று கட்டிச்சிக்காங்க. அடுத்த 2 உடுப்பெல்லாம் கழுவு அந்த கலக்கண்ண ரிங்ஸ் இதெல்லாம். என்ன ராஜேஷ் சர்வதா அதால் வரணுமே நம்ம. மாறி காலத்தில் தண்ணியெல்லாம் ஃபுல்லாக மட்டத்துக்கு மட்டும் வரும்னு நினைக்கிறேன் பெரும்பாலும். இப்போ கோடை காலம் தானே, கோடை காலமே மாறி காலமாக தானே இப்போ மழை பெய்யுது. இங்கே பாருங்க இந்த கல்லெல்லாம் கல் இவங்க செட் பண்ணிக்காங்கடா. அது அப்படி இருக்காடா? அதில் மலையை தான் கொட்டஞ்சிக்காங்க போலண்ணே. மலையை நினைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், மலையை அப்படியே கொட்டஞ்சி வந்துருக்காங்க போல. அப்படியே நல்ல கூலாக இருக்கு. இங்கே நம்மளோட பக்கம் கடும் பக்கியாக இருக்குங்க. மயில் மயில் அடித்து தூக்கிறாங்க. அந்த பைக்கில் சேர்த்துச்சுன்னா அதுக்கு அவமானம், மயிலுக்கு அவமானம். உண்ட பைக்கில் சேர்த்தா ராஜேஷ் எங்கே போகிறான்? மயிலுக்கே அவமானம் போகாது. மயில் இன்னத்துக்கு அவமானம் அந்த பைக்கில் எப்படி சேர்த்துச்சுட்டா வரவு. 10 ஆக்சிடென்ட் வருது. ஓ டயரை தூக்கி போடுது ப்ரோ அப்படியே. இது எங்கால போதோ ராஜேஷ்ஜி? வெட்டுங்க. இதெல்லாம் இப்போ நாங்கள் வந்த ரோட்டு. இப்போ
ஒரு இடத்துல இருந்து உங்களுக்கு வீடியோ எடுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். வேறு ஒரு வீடியோ சந்திப்போம். பாய். நான் கருத்து மாதிரி வெளியே இருந்தார், போய் கருத்து போயிட்டார். அப்போ கருத்து போயிட்டாரா அவர்? கருத்து எப்படி கடுமல்லியா நீ? நான் என்ன வெள்ளம் தெரியும். எப்படி சின்ன வயசுல எப்படி இருந்த நீ? பால் போலையா? இல்ல பால் என்ன கலர்ல இருக்கிறது மாமா? பால் போல வரலையா? கால் வலிக்கிறத உண்டு பால் மூத்துல என்ன கண்டன் மக்கள் கேட்கிறேன்.